ஸ்கிரீன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விளங்குதா இருக்கும். ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா பாஸ்டர் தெரியுது. தேங்க்யூ. நல்லது. இன்றைய நாள்ல இருந்து நாங்க கடவுளுடைய குணாதிசயங்கள் அல்லது கடவுளுடைய பண்புகள் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு ஆயத்தமாகிறோம். கடவுளுடைய குணாதிசயங்கள் அல்லது கடவுளுடைய பண்புகள் என்ற பாடம். இந்த பாடம் ஏன் அவசியம், ஏன் முக்கியம் என்று நாங்க பார்ப்போம்னு சொன்னா, நாங்க நமஸ்கரிக்கிற, நாங்க வணங்குகிற, நாங்கள் ஆராதிக்கின்ற கடவுள் அப்படின்னு இல்லாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் எப்படியானவர், அவர் எப்படியான குணாதிசயங்களை கொண்டவர் என்ற காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இன்னும் நாங்கள் அவரை ஆராதிப்பதற்கு அல்லது புத்தியோடு ஆராதிப்பதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நாங்க ஞாயிறு கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க, ரைட்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நாங்க கடவுளை வணங்கிட்டு போறவர்களாக இருப்போம். இப்படி கடவுளுடைய பண்புகளை, அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளும் பொழுது நாங்க அவரோடு இருக்கிற உறவுல அல்லது அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த விசுவாச வாழ்க்கையில இன்னும் நாங்க உறுதியாக கடவுளுடைய உறவுல நாங்க வளர முடியும். எனவே இன்றைய நாள்ல கடவுளுடைய ஒரு பண்பாகிய கடவுளுடைய அன்பை குறித்து இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொள்ள இருக்கின்ற முதலாவது பாடத்திலும் கடவுளுடைய பண்பை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இப்ப கடவுளுடைய அன்பை குறித்து பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 18-19 இப்படி எழுதுறார் பாருங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட, ரைட்? அதாவது விசுவாசிகளோடு சேர்ந்து, அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்யவா சபைக்கு எழுதுறார். சபைக்கு சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்க உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதுறார். முதலாவது அன்பின் ஆழம், நீளம், அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் போன்ற காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை நீங்க அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப பவுல் சொல்றாரு, சபை மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்காக வேண்டுகிறாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய, தேவனுடைய அந்த அன்பை அறிந்து கொள்ள நாங்க வல்லவர்களாக ஆக வேண்டும் என்றதுக்காக அவர் ஜெபம் பண்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்புன்னு அவர் சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு, அதை நாங்க அறிந்து கொள்ள அவர் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய குணாதிசயங்களை இன்றைக்கு நாங்க கற்றுக்கொள்ளுகின்ற கடவுளுடைய அன்பை, அந்த அன்பை குறித்து நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையாக நாங்க என்ன செய்ய முடியாது, கடவுளுடைய அன்பை குறித்து நாங்க 100க்கு 100% புரிந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்றாரு பவுல்? அறிவுக்கு எட்டாத அன்பாக அது இருக்கிறது. எனவே நாங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமின்னு சொல்லி, இல்லையா? அப்ப முழுவதுமாக தேவனுடைய அன்பை, தேவனுடைய தன்மைகளை நாங்க அறிந்து கொள்ள முடியாது. எனவே அவர் வெளிப்படுத்துகிற பிரகாரமாக, வெளிப்படுத்துகிற அளவுக்கு அல்லது அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிற விதமாக நாங்கள் அவருடைய பண்புகளை அறிந்து கொள்ள முடியும். எனவே நாங்க முயற்சி பண்ணுவோம், கடவுளுடைய பலனோடு கடவுளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள, எங்களுடைய அறிவுக்கு எட்டாத அவருடைய தன்மைகளை இந்த வசனத்துல பார்த்தபடி அவருடைய அன்பை புரிந்து கொள்ள கடவுள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாங்க தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்துல தரித்திருக்கலாம். இப்ப கூட நாங்க பார்க்கிற காரியம் என்னது, கடவுளுடைய அன்பு ரைட் வந்து எப்படியாப்பட்டது, ரைட்?
எப்படி அறிஞ்சு கொள்றோம்னு சொன்னா, கடவுளுடைய அன்பு வந்து ஏதோ ஒரு காரியத்துல தூண்டப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. சரியா? கடவுளுடைய அன்பு ஏதோ ஒரு விஷயத்துல தூண்டப்படுகிற ஒரு விஷயம் அல்ல என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, மேல தலைப்புல போட்டிருக்கிறோம், கடவுள் வந்து தன்னில் தானே அன்புள்ளவராக இருக்கிறார். சரியா? கடவுள் தானே தன்னில் தானே அன்புள்ளவராக இருக்கிறார். அப்ப மனிதனுடைய அன்பு எப்படியாப்பட்டது? நம்முடைய அன்பு வந்து தூண்டப்படுவது. தூண்டப்பட்டாதான் அந்த அன்பு வந்து வெளியே வரும், இல்லையா? என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, மனிதனின் அன்பு தூண்டப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்ப அந்த தூண்டப்படுகிறதுக்கு மனுஷனுடைய அன்பு ஒரு காரணம் இருக்கணும், இல்லையா? ஒரு காரணம் இருந்தா மட்டும்தான் மனுஷனுடைய அன்பு தூண்டப்பட்டு அவனுடைய அன்பு வெளியே வரும் என்பதை நாங்க கவனிக்கிறோம், இல்லையா? அதாவது பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த பிடிச்ச காரியத்தில் நம்ம கவரப்பட்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு காரியமாக, ஒரு பொருளாக இருக்கலாம். அந்த காரியம், அந்த நபர் எங்களுக்கு அதிகமாக விருப்பம் உள்ளதாக அல்லது பிடிச்ச காரியமாக இருக்குன்னு சொன்னா, அந்த காரியத்தின் மேல் நம்முடைய அன்பு என்ன செய்யப்படும்? மனுஷனுடைய அன்பு கவரப்பட்டுதான் நம்முடைய அன்பு வெளியே வரும், இல்லையா? அதே நேரத்துல இன்னும் ஒருவரிடத்துல நாங்க எதிர்பார்க்கின்ற காரியம், அல்லது இன்னும் ஒரு இடத்துல நாங்க பார்த்த மாதிரி ஒரு பிடிச்ச காரியம் இருக்குன்னு சொன்னா, நாங்க என்ன செய்வோம்? அந்த நபர் மேல அதிகமாக அன்பு வைப்போம், இல்லையா? சில இடங்கள்ல அநேகமாக நாங்க யாரோட அதிகம் பழகுவோம், அன்பு வைப்போம்னு சொன்னா, யாரு எங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்றாங்களோ, இல்லையா? அல்லது நாங்க சிந்திக்கிற மாதிரி யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ, அல்லது எங்களுடைய சிந்தனையோடு யாருடைய சிந்தனை எல்லாம், கருத்துக்கள் எல்லாம் ஒத்து போகுதோ, அவங்க மேல நாங்க என்ன செய்வோம்? அந்த ஒத்து போகிற தன்மையின் மேல ஈர்க்கப்பட்டு நாங்க என்ன செய்வோம்? அன்பு காட்டுகிறவர்களாக இருப்போம். அப்ப மனுஷனுடைய அன்பு எப்படியாப்பட்டது? ஒரு விஷயத்துல தூண்டப்பட்டு வருகின்ற அன்பாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, சிலர் நமக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது, இல்லையா? சிலருடைய பேச்சு, சிலர் எங்களோடு பழகுகின்ற விதம், இந்த காரியங்களா எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோம்? அந்த ஆறுதல் தருகின்றவர்கள் மேல எங்களுடைய அன்பை செலுத்துவோம். ஏன்னா அந்த ஆறுதல் என்பது எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமைகிறது, இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பெற்றோர்கள் சிறு வயதுல இருந்து எங்களை அரவணைச்சு வளர்க்கறதுனால அந்த அரவணைப்பு என்ன செய்யுது? அந்த அரவணைப்பு அவங்க மேல ஒரு அதிகமான அன்பை கொடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அமைகிறது, இல்லையா? அதே மாதிரி யாராவது எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசையாக, உதவியாக தோள் கொடுத்து நிற்கும் பொழுது, அந்த நபர் மேல நம்முடைய அன்பு தூண்டப்பட்டு வெளியே வரும். இது மனுஷனுடைய அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு இப்படி ஏதோ ஒரு காரியத்துல தூண்டப்பட்டு அல்லது ஏதோ ஒரு காரியத்துல கவரப்பட்டு வெளியே வருகின்ற அன்பு அல்ல. மனுஷனுடைய அன்பு மாதிரி இல்ல அவருடைய அன்பு வித்தியாசமானது. அப்ப என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுள் தன்னில் தானே அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பு அவர் தன்னில் தானாகவே அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். இந்த அன்பு வந்து அவருக்கே மாத்திரம் இருக்கிற ஒரு விசேட ஒரு பண்பு, ஒரு குணாதிசயம் இது. ரைட்? தன்னில் தானே அன்புள்ளவராக இருக்கிறது. அந்த அன்பு தூண்டப்படுறதுக்கு, அந்த அன்பு கவரப்படுறதுக்கு ஒரு விஷயமுமே அவரை சூழ இருக்கவும் முடியாது. இது அவருடைய ஒரு விசேடமான ஒரு குணாதிசயமாக அவருடைய அன்பு இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப மனிதனிலும் வித்தியாசமான அன்பு அவருடைய அன்பு, இல்லையா? இப்ப பாருங்க, என்ன பார்த்தோம்? கடவுளுடைய அன்பை கவர்ந்து இழுக்கிறதுக்கு மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது, இல்லையா? அவன் எந்த நன்மையை செய்தாலும் அல்லது எவ்வளவுதான் அவன் தான தர்மங்க பண்ணினாலும், எவ்வளவுதான் கடவுளுக்கு உகந்த மாதிரி வாழ முயற்சி செய்து என்ன செய்ய முடியாது? கடவுளுடைய அன்பை எப்படியாவது கவர்ந்து கொள்ளலாம் என்று அவன் நினைக்க முடியாது. ஏன்னா எந்த விஷயத்திலும் கடவுளுடைய அன்பை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? கவர்ந்து தன் பக்கம் திசை திருப்பி இழுத்துக் கொள்ள முடியாது, இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய வசனத்துல நாங்க கவனிக்கிறோம், கடவுள் பாருங்க தன்னுடைய ஜனங்களை எப்படி அன்பு செலுத்தினார்னு சொல்லப்படுது பாருங்க.
உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் 8ஆம் வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ரைட்? சகல ஜனங்களிலும், ரைட்? இப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்? அவருடைய அன்பை கவர்ந்து இழுக்க யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நாங்க பார்த்தோம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அன்பு உள்ளவராக இருந்தார், அன்பு வச்சவராக இருந்தார். அந்த அன்பு எப்படி அவங்க மேல போனுச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது செய்து அவரை கவர்ந்து கொண்டார்களா அப்படின்னு நாங்க பார்க்கும் பொழுது, இங்க நாங்க பார்க்கும் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 8ல, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த வசனத்தை என்ன நாங்க பார்க்கிறோம்? நீங்க திரட்சியான பெருத்த ஜனங்கள் என்று உங்களை பார்த்து உங்க மேல கடவுள் என்ன செய்யலையா? அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, நாங்க ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கடவுளுடைய பார்வை இழுபட்டிருக்குது, நாங்க அவருடைய அன்பை கவர்ந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீங்க திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேர்ல நான் அன்பு வைக்கலன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அப்ப கடவுள் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு, அவங்க மேல அன்பு மீட்டுக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்னது? ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். ரைட்? 7ஆம் வசனத்துல பார்த்தோம், உங்கள் இருக்கிற திரட்சியை பார்த்து உங்க மேல நான் அன்பு வைக்கல. அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல நான் அன்பு வைத்தேன். அப்ப அவராகவே முன் வந்து, ரைட், ஆபிரகாமை அழைத்து, இல்லையா, கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை அதன் மூலம் பெருக செய்து அவங்க மேல அன்பு செலுத்தி தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அவராகவே அன்பை வெளிப்படுத்துகிறார் அல்லாமல் அவருடைய அன்பை யாரும் கவர்ந்து கொண்டு தன் பக்கம் திசை திருப்ப முடியாது என்பதை நாங்க அங்க கவனிக்கிறோம். அப்ப என்ன நாங்க பார்த்தோம்? கடவுளுடைய அன்பை மனுஷன் எந்த விதமான கிரியைகளினாலும் செயல்களினாலும் என்ன செய்ய முடியாது? அவருடைய அன்பை கவர்ந்து கொள்ளவோ தன் பக்கம் திசை திருப்பிக் கொள்ளவோ முடியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சரியா? அப்ப நாங்க இல்ல முதலாவது அன்பு கூர்ந்தோம், அல்லது அவருடைய அன்பை நாங்க அன்பு கூர்ந்து ஏதோ ஒரு நல்லதை செய்து கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்ததுனால கடவுள் நம்ம மேல அன்பு வைத்தார் என்று சொல்லாம, என்ன வசனம், இந்த வசனம் என்ன சொல்லுது? கடவுள் முதலாவதாக முந்திக் கொண்டு ஃபர்ஸ்டா என்ன செய்தாரா? நம் மீது அன்பு வைத்தார். அப்ப அவருடைய அன்பை யாரும் கவர்ந்து இழுக்க முடியாது, அவராகவே முன் வந்து வைக்கிறார். அப்ப நாங்க நல்லவர்களாகவோ நாங்க பக்திவான்களாகவோ ஒழுக்கமுள்ளவர்களாகவோ இருந்ததுனால கடவுள் நம்ம மேல அன்பு வைத்தாரு, அவருடைய அன்பு நம்ம பக்கம் திரும்பினுச்சு என்று பார்க்கலாம் நாங்க கடவுளுடைய வார்த்தையில, இல்லையா? என்ன சொன்னா பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நாங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்தாரா? விளங்க பண்ணினார். அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார்னு சொல்லி 1 யோவான் 4:19 வாசிச்சோம். அப்படி முந்தி அன்பு கூறும் பொழுது நாங்க எப்படியாப்பட்டவர்களா இருந்தோம்? ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தோமா? நல்லவர்களாக இருந்தோமா? கடவுள் விரும்பத்தக்க விதமான காரியங்களோட பக்திவான்களாக நாங்க இருந்தோமா? இல்ல. வேத வசனம் சொல்லுது, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? தேவன் அவருடைய அன்பை முந்தி கொண்டு நம்மிடத்துல வெளிப்படுத்தினார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். எனவே கவரப்பட்டு வந்த அன்பு அல்ல, தேவன் தன்னில் தானே அன்புள்ளவராக இருக்கிறார். அவராகவே முன் வந்து எங்களை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். இது அவருடைய விசேட தன்மையாக இருக்கிறது. அப்ப இந்த அன்புல சில தலைப்புகளோட நாங்க பார்ப்போம்னு சொன்னா, கடவுளுடைய அன்பு நித்திய அன்பு, அது நித்தியமானது, இல்லையா? அதாவது கடவுளுடைய அன்புக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இல்லை. என்றென்றைக்கும் அவர்
அன்புள்ளவராகவே இருக்கிறார். எரேமியா 31:3 இப்படியாக சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அனாதி சிநேகத்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நாங்க இந்த பூமியில உருவாகிறதுக்கு முதல்லயே, ஒன்றும் இல்லாத காலத்திலேயே கடவுள் என்ன செய்தாரா, நம்மீது சிநேகம் கொண்ட, நம்மீது அன்பு கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது, நாங்க இந்த உலகத்துல இருந்து இந்த பல காரியங்களை செய்தும் அவருடைய அன்பை இழுத்துக் கொள்ள முடியாது. அப்படி சொல்றதுக்கும் அப்படி நினைக்கிறதுக்குமே எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஏன்னா எப்ப அன்பு செய்தாரா, ரைட், அனாதி சிநேகம், ரைட். அடுத்த வசனம் எங்களுக்கு தெளிவா விளக்கமா இருக்கும் பாருங்க, நம்ம விளங்கிக் கொள்றது ஈஸியா இலகுவா இருக்கும். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ரைட்டா? அப்ப கடவுள் உலகத்தை படைக்க முதல்லேயே நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்து நம்மீது அவருடைய அனாதி சிநேகம், அந்த அன்பை வெளிப்படுத்தினவராக இருந்தார். அப்ப நாங்க பார்க்கிறோம், உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது ஆதாம் ஏவாள் இல்லையா, அதுக்கப்புறம் தான் மனித சந்ததி அப்படியே வருது இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பம், நமக்கு முன்பாக இருந்த குடும்பம், நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டன், நம்முடைய கூட்டன் இல்லையா, அவங்க எல்லாரையும் நாங்க காண்றதுக்கு முதல்ல, அவங்க எல்லாரும் எங்களை காண்றதுக்கு முதல்லயே ஆண்டவர் நம்மை குறித்து அன்புள்ளவராக, நம்மீது அவருடைய அன்பை வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே இல்லையா? அப்ப மனுஷனுடைய அன்புக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்கு இல்லையா? ஆனா இங்க என்ன நாங்க பாக்குறோம், அவருடைய அன்பு நித்தியமானதுன்னு சொல்லும் பொழுது, உலகத்தை படைக்க முதல்லயே எங்களை அன்பு கூறிய, எங்க மீது அன்பு வைத்த கடவுள் அந்த நித்தியத்தில் இருந்து திரும்பவும் நாங்க இந்த பூமியில பிறந்து, இந்த பூமியில நாங்க வாழ்ந்து மரித்து திரும்பவும் நாங்கள் நித்தியமான வாழ்க்கைக்கு போகிற அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அவருடைய அன்பு எங்கள் மீது முடிவில்லாத அன்பாய் அவர் எங்களுக்கு அந்த அன்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. ரைட்? அப்ப அவருடைய அன்பு ஆரம்பமும் முடிவும் இல்லாது. சில நேரங்கள்ல இது என்ன விதமான ஒரு உணர்வை, என்ன விதமான ஒரு உற்சாகத்தை, ரைட், அல்லது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு உறுதியை கொடுக்குறதுன்னு பார்க்கிறோம் நாங்க இந்த வசனத்துல. ரைட்? அதாவது உலகத்துல நாங்க எங்க மேல யாராவது அன்பு வைத்திருக்கிறார்கள் சொன்னால் இல்லையா, அல்லது நாங்க யாரு மேலாவது ஒரு அன்பு வச்சிருக்கிறோம்னு சொன்னா அந்த அன்புக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா, அந்த அன்புக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நாங்க என்ன பார்த்தோம், அந்த அன்புக்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க. இப்போ பெற்றோர்கள் தங்க பிள்ளைகள் மேல அதிகமாக அன்பு செலுத்துறவர்களாக இருப்பாங்க. காரணம் என்னது, அவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லையா, தங்களுடைய சொந்தம் என்றதுக்காக அன்பு வைப்பாங்க. அநேகர் மற்ற மக்களை விட என்ன செய்வாங்க, தங்களுடைய உறவினர்களை அதிக அன்பு வைக்கிறவங்களாக இருப்பாங்க. ஏன்? எனக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக. அதே மாதிரி தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது அந்த தேவைகளை சந்திக்கிற நபர் மீது அதிக அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம், ஒரு ஆரம்பம் இருக்குது மனுஷனுடைய அன்புக்கு, அதே நேரத்துல அந்த அன்பு தூண்டப்பட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அதே நேரத்துல அந்த அன்பு தனிந்து போகக்கூடியது, இல்லாம போகக்கூடியது இல்லையா? தேவையின் அடிப்படையில அல்லது காரணத்தின் அடிப்படையில தூண்டப்பட்டு அந்த தேவை சந்திக்கப்படும் பொழுது அல்லது அந்த தேவை சந்திக்கப்படாமல் விடும் பொழுது என்ன செய்யப்படும், அன்பு முடிவுக்கு வரும். அப்படியும் இல்லாவிட்டால் மனுஷனுடைய மரணம் என்ன செய்யும், அந்த அன்புல ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் இல்லையா? ஆனால் கடவுள் நம்மீது கொண்ட அன்பு அது குறைந்து போவதும் கிடையாது. அந்த அன்புக்கு ஒரு முடிவு இந்த உலகத்தில் நாங்க அந்த முடிவை காண்பதும் கிடையாது இல்லையா? சில நேரங்கள்ல நம்முடைய பாவமா இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகளால அந்த அன்பு காணாமல் போற அன்பாகவும் அது இருக்காது. அது
எப்பொழுதும் எங்கள் மீது, அதான் ஆண்டவர் சொன்னாரு, அனாதை சிநேகத்தால் உங்களை நான் வந்து சிநேகித்தேன், நானே முன் வந்து உங்க மேல அன்பு வைத்தேன். அந்த அன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு நீங்காத, எங்களை விட்டு தூர போகாத அன்பாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரைட். அதே நேரத்துல அடுத்து நாங்க பார்க்கிறோம் என்னது, அவருடைய அன்பு வந்து மாறாத அன்பு, நித்திய அன்புன்னு பார்த்தோம். தொடர்ந்தும் எங்கள் மீது அந்த அன்பை எங்க ஆரம்பிச்சாரோ அதே போல தொடர்ந்தும் எங்கள் மேல அந்த அன்பை வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே போல அவருடைய அன்பு வந்து மாறாத அன்பு. ரைட். இது எல்லாமே நாங்க என்ன பார்த்தோம், கடவுளுடைய விசேடமான ஒரு பண்பு இல்லையா, அவருடைய விசேடமான ஒரு குணாதிசயம் இல்லையா. அப்ப மனுஷனுக்குள்ள இப்படியான காரியங்கள் இருக்கிறது மிகவும் அரிது, அல்லது பார்க்க முடியாது. நாங்க கடைசியா நாங்க பார்க்கலாம். அப்ப மாறாத அன்புன்னு சொல்லும் பொழுது எங்க நாங்க இது நல்லா விளங்கி கொள்றோம்னு சொன்னா, கடவுளுடைய சீஷர்கள்ல யார் யார் இருந்தா, அங்க யூதாஸ் இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாரு, கடவுளை காட்டி கொடுக்க போறாரு இல்லையா. அதே மாதிரி பேதுரு இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. கடவுளை பிடிக்க வரும் பொழுது கோவப்பட்டு கத்தி எடுத்து மல்குசுடைய காதை வெட்டுறாரு. அவ்வளவுக்கு அன்புள்ளவனாக இருக்கிறேன் என்பதை என்ன செய்யறாரு, இயேசு சுவாமி கிட்ட அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அந்த செயலின் மூலம் இல்லையா. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் பொழுது என்ன நடந்துச்சு, சீஷர்கள் என்ன செய்தாங்க, அவரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டாங்க இல்லையா. அப்ப யூதாஸ் காட்டி கொடுக்கிறவர் அவரோட இருக்கிறாரு. அதே நேரத்துல பேதுரு 3 தரம் மறுதளிக்கிறாரு. அவர் எனக்கு தெரியாதுன்னு தூசண வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார்னு சொல்லப்படுது. ரைட். அப்படியாக பயன்படுத்தி அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இயேசு சுவாமியை மறுதளிச்ச ஒரு மனிதனாக இருக்கிற அவரும் அவரோட கூட இருக்கிறாரு இல்லையா. இப்படியானவர்களை எப்படி அன்பு செலுத்துறது இல்லையா. இப்போ சாதாரண மனுஷனா இருந்தா எங்களுக்கு அன்பு செலுத்த முடியுமா? எங்களுக்கு நல்லா தெரியுது, சில நபர்கள் நம்மளை காட்டி கொடுக்குறாங்க, அல்லது நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க, அல்லது நமக்கு வேதனை கொடுக்கிற மாதிரி செயல்படுறாங்க, ரைட். அல்லது நம்முடைய துக்கத்துல நம்மளோட கூட நிக்க மாட்டேங்கிறாங்க என்று தெரிஞ்சும், அல்லது நமக்கு சத்துருக்களாக விரோதிகளாக இருக்கிறாங்க என்று தெரியும் பொழுது அவங்க மேல எங்களுக்கு அன்பு வைக்க முடியுமா? பூரணமாக அன்பு வைக்க முடியுமா? ரைட். கடினமாக இருக்கும் இல்லையா. ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு அப்படி அன்பு செலுத்துறதுக்கு இல்லையா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் அறிந்து வைத்திருந்தார் தன்னுடைய சீஷர்களை குறித்து இல்லையா. அறிந்து வைத்திருந்தும் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் இல்லையா. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், அனாதி சிநேகிதத்தால் உங்களை நான் சிநேகிச்சேன்னு சொன்னார் இல்லையா. அந்த சிநேகிதத்தின் நிமித்தம் மக்களை மீட்டுக் கொள்ளும்படி பூமியில வந்து தன்னுடைய ஜனங்களை நேசித்த ஆண்டவர் என்ன சொல்லப்படுது, முடிவு பரியந்தம் சரியா அவர்கள் மேல அன்பு வைத்தவராக இருந்தார்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே பாருங்க, மனுஷனுடைய பாவமும் மனுஷனுடைய பலவீனமும் இல்லையா, அவருடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுடைய மறுதளிப்பும், சில இடங்கள்ல கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து, அல்லது சில இடங்கள்ல கடவுளுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்களை செய்கிறவர்களாக நாங்க இருந்த பொழுதிலும் ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது, பேதுரு மறுதளிக்கிறவராக இருக்கிறாரு, யூதாஸ் காட்டி கொடுக்கிறவராக இருக்கிறாரு, பயந்து ஓடி ஒளிஞ்சு கொள்றவங்களா இருக்கிறாங்க, ரைட். அப்படி இருந்த பொழுதிலும் அவங்களுடைய சூழ்நிலை மாறுது, அவங்களுடைய மனத்தன்மைகள் மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. ஆனால் கடவுள் அவங்க மேல வச்ச அன்பு முடிவு பரியந்தமும் ரைட், அது குறைந்து போகாததாக, மாறி போகாததான அன்பாக இருந்தது. ஆண்டுடைய வசனம் தெளிவா சொல்லி தருது, முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். மாறாத அன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு காணப்பட்டது இல்லையா. அப்ப அவருடைய அன்பு மாறி போகிறதோ அல்லது குறைந்து போகிறதோ கிடையாது என்பதை நாங்க இந்த வசனத்துல காண்றோம் இல்லையா. அப்ப பாருங்க, எங்களுக்கு என்ன ஒரு உற்சாகம் பிறக்குதுன்னு சொன்னா, நாங்க பலவீனப்பட்டு போகிற நேரத்துல கூட
மனிதர்கள் நம்முடைய சில நேரங்கள் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சில நேரங்கள்ல. அப்படியான சூழ்நிலையில கூட தேவனுடைய அன்பு, அந்த மாறாத அன்பு என்ன செய்யல, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து குறைந்து போக மாறாத அன்பாக இருக்கிறது. அதான் அந்த மனம் திரும்பிய மகன் 2 புதிய ஏற்பாடு உவமையில நாங்க பார்க்கலாம். திரும்பி வரும் பொழுது எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நாங்க உவமையில படிச்சிருந்தோம். மாறாத அன்பு, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. மூத்த சகோதரனால என்ன செய்ய முடியல, அந்த சிறிய சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியல. ரைட்? சமுதாயத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை அது. ஆனால் கடவுளுடைய அன்பு அவருடைய பிள்ளைகள் மீது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி போகிறது கிடையாது. அல்லது நம்முடைய பலவீனத்தினாலும், நம்முடைய குறைவினாலும், நம்முடைய பாவத்தினாலும், நம்முடைய மறுதளிப்பினாலும் அவருடைய அன்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. எப்பொழுதும் அவர் என் மீது அன்புள்ளவராக, பூரண அன்புள்ளவராகவே இருக்கின்றார். ரைட்? இந்த அன்பு எப்படியாப்பட்டது பாருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் 7ஆம் வசனம் சொல்லுது. இந்த அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த மாறாத அன்பு எப்படியானது? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். இப்ப அந்த அன்பு, அந்த நேசம் எப்படியாப்பட்டதா? மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று சொல்லி அன்பை குறித்து, தேவனுடைய அந்த மாறாத அன்பை குறித்து சொல்லப்படுது. அதனாலதான் என்ன நாங்க பார்க்கிறோம், அவ்வளவு வலிமையானது ஆண்டவருடைய அன்பு. ரைட்? அவ்வளவு குறைந்து போகாத அன்பு என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப முதலாவது இந்த வசனங்களை நாங்க பார்த்தது ஆரம்பத்தில் சொல்லப்படுது. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்றார். அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்? முத்திரைன்னு சொல்லும் பொழுது நிரந்தரமானது. ஒரு திருமண உடன்படிக்கையில என்ன செய்யறாங்க, அந்த திருமணத்துக்கான ஒரு உறுதியை கொடுக்கிறாங்க. அந்த உறுதி என்னத்துக்காக காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த உறவு நிரந்தரமானது. அதே நேரத்துல அந்த உறவு என்னத்தை காண்பிக்குது? அந்த முத்திரை உரிமையாக்கி கொள்றதை காண்பிக்குது. அதே நேரத்துல அந்த முத்திரை பூரண பாதுகாப்பை கொடுக்கிறத காண்பிக்குது. எனவே மாறாத தேவனுடைய அன்பு முத்திரை போடப்பட்டதை போல நம் மீது எப்படியாக இருக்குது? நிரந்தரமானதாக, அவருக்கு நாங்கள் உரித்துடையவர்களாக, உரிமையானவர்களாக, அதே போல கடவுளுடைய பூர்ணமான பாதுகாப்பை உடையதாக நம் மீது இருக்கிறது. ஆகவேதான் அந்த அன்பு மாற மாட்டேது நம்ம மீது, இல்லையா? அதே மாதிரி அங்க நாங்க வாசிச்ச அந்த வசனத்துல மரணத்தை போல் வலிது, அதாவது ஸ்ட்ராங் ஆனது, வலிமை உள்ளது அன்பு, இல்லையா? இப்ப பாருங்க, ஏன் அந்த மரணத்தை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா, பூமியில வாழ்ற மனுஷன் அவனுக்கு நியமிக்கப்பட்டது என்னது? மரணம். அந்த மரணத்திலிருந்து அவன் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அந்த மரணத்திலிருந்து அவன் என்ன செய்ய முடியாது? மீள முடியாது. அதாவது ஒரு முறை மரணத்தை சந்திச்சிட்டான்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான் அவன்? அந்த மரணத்தை ஜெயம் கொண்டு என்ன செய்ய முடியாது? அவனால சரீர ரீதியாக, உலக ரீதியில மீண்டு வர முடியாது, இல்லையா? அதே மாதிரி மனுஷனுக்கு பின்பாக, ரைட், அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த மரணத்தை குறித்த சிந்தனை என்ன செய்யுது? அவனை பிடிக்கும் வரையில் அந்த மரணம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு, இல்லையா? அப்ப ஒருத்தர் மரணம் ஆயிட்டான்னு சொன்னா அது முழுமையானது. அறகுறையா ஒருத்தர் சாக மாட்டார். காவாசி, அரைவாசி, முக்காவாசி செத்தேன்னு சொல்ல முடியாது. அது முழுமையானது. அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு வலிமையானது அன்பு. அப்ப கடவுளுடைய அன்பு மாறாததுன்னு சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, உன்னத பாட்டுல வெளிப்படுத்தப்படுகின்ற தேவனுடைய அன்பு இவ்வளவாக, அது அந்த அன்புல இருந்து அவர் யார் அந்த அனாதி சிநேகிதத்தினால சிநேகித்தாரோ அந்த அன்புல இருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. கடவுள் என் மேல அன்பா இருக்கிறார், கடவுள் என்னை மீட்டுக் கொள்ள வாராருன்னு சொல்லும் பொழுது ஒருவன் என்ன செய்ய முடியாது? அதுல இருந்து தப்பிக்கொள்ள முடியாது, அதுல இருந்து மீண்டு வர முடியாது ஒருத்தனும். அவர் பிடிச்சா பிடிச்சதுதான். ரைட்? அந்த அன்பு முழுமையானது. அறகுறையா எங்க மேல அன்பு வைக்கிறவர் கிடையாது. அது ரொம்ப வலிமையான, ஸ்ட்ராங்கான அன்பாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி அந்த வசனத்துல வாசிச்சோம்,
அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ரைட்? அப்ப அந்த ஜுவாலைன்னு சொல்லும் பொழுது, அக்கினி தழல்னு சொல்லும் பொழுது நெருப்பு எரியும் பொழுது ஏற்படுகின்ற அந்த தழல், அந்த தழல். அப்ப அந்த தழல் என்ன செய்யும்? பற்றி எரிந்து போடும் தன்மை கொண்டது இல்லையா? அந்த நெருப்பு ஜுவாலையா எரியும் பொழுது என்ன செய்யுது? பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பற்றி அது எரிச்சு கொண்டே போகும், சாம்பலாக்கிடும் இல்லையா? அது மாதிரி நம்மீதான தேவனுடைய அன்பு அவ்வளவு வைராக்கியம் உள்ளதாய், ரைட், நம்மை பற்றி கொண்டதாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த வசனத்துல கடைசியா வாசிச்சோம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அதாவது எப்படியான வெள்ளங்களும் எப்படியான தண்ணீரினாலும், திரளான தண்ணீரினாலும் என்ன செய்ய முடியாது? அந்த அன்பை, அந்த நேசத்தை மூழ்கடிக்க முடியாது, அதாவது அழிவுக்குள்ளாக்க முடியாது. எந்த விஷயமும் கடவுள் எங்கள் மேல வைத்திருக்க அந்த நேசத்தை, அந்த நேச வைராக்கியத்தை, அந்த மாறாத அன்பை என்ன செய்ய முடியாது? மூழ்கடிக்க அல்லது அழிவுக்குள்ளாக்க முடியாது என்பதை நாங்க வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்துல கடைசியா நாங்க வாசிக்கிறோம் இந்த பகுதி, ரைட்? ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். சரியா? இப்ப அன்புக்கு ஈடாக, அந்த அன்புக்கு ஈடாக ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? வீட்டுல இருக்க எல்லா சொத்து சுகங்களையும் கொடுத்தாலும் அது அந்த அன்புக்கு ஒரு விஷயமும் பூமியில ஈடாகாது, சமமாக்க முடியாது என்பதை இந்த வசனத்தின் அர்த்தத்தில் நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறோம். அதாவது சமமாக்கப்பட முடியாது அந்த அன்புக்கு. உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய, எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு ஆசீர்வாதமான காரியமும் கடவுளுடைய அன்புக்கு, அந்த நேசத்துக்கு ஈடாக சமமாக்க முடியாது. அதே போல எதையும் கொடுத்து அந்த அன்பை எனக்கு நாங்க என்ன செஞ்சு கொள்ள முடியாது? பெற்றுக்கொள்ள, உரிமையாக்கி கொள்ள முடியாது. ரைட்? அப்ப ஏன் மாறாத அன்பாக இருக்கிறது? கடவுள் அனாதி சிநேகத்தினால் எங்கள் மேல வச்ச அன்பு. காரணம், அது வல்லமை உள்ளது, அது எங்களை பற்றி கொண்டது, அது அழிக்கப்பட முடியாதது இல்லையா? என்ன காரியங்களை கொடுத்தும் அதை நாங்க சம்பாதிக்கவோ அல்லது இழந்து போகக்கூடிய அன்பாகவோ அது இல்லாமல் இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வச்சிருக்கிற அன்பை ஒருவராலும், ஒரு காரியத்தினாலும், ரைட், பறித்து கொள்ள முடியாது. எந்த வல்லமைகளும் கடவுளுடைய கரத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம் மீது வைத்த அன்பு மாறாத அன்பாக, தனிந்து போகாத அன்பாக இருக்கிறது என்பதை காண்றோம். அப்ப அது மாறாத அன்பு. அடுத்து நாங்க கவனிக்கிறோம், கடவுளுடைய அன்பு அளவில்லாதது. எபேசியர் 2:4 வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று சொல்லப்படுகிறது. அளவில்லாத அன்பு கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, ரைட்? அளவில்லாத அன்பு, அதை மிகுந்த அன்புன்னு சொல்லும் பொழுது அது டிக்ஷனரியில எப்படி அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த மிகுந்த அன்புன்னு சொல்லும் பொழுது பல, ரைட், எண்ணிக்கையில் அதிகம் என்று அர்த்தம் கொடுக்கிறாங்க. அதாவது பன்மடங்கு, பல மடங்கானது, ஏராளமானது, பெரிய அளவுக்கு தான் அந்த மிகுந்த அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படுது. அப்ப கடவுள் இரக்கத்தினால நம்ம மேல வச்சிருந்த அந்த அன்பு எப்படியாப்பட்டது? மிகுந்த அன்பு, அல்லது அது கணக்கிட முடியாதது, ஏராளமான, அதிகமான, ரைட்? ஒரு காரியத்துல அளந்து இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அது அளவில்லாத அன்பு, சரியா, என்றதை நாங்க இந்த வசனத்துல கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அந்த அளவில்லாத அன்பை குறித்து இன்னும் நாங்க கவனிக்கும் பொழுது, நாங்க ஏற்கனவே ஆரம்பத்துல வாசிச்ச மாதிரி எபேசியர் 3:18, 19 வசனங்கள்ல அந்த அன்பின் அகலம், அது நீளம், ஆழம், உயரம்னு சொல்லப்படுது. இப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்? கடவுளுடைய அன்பு அளவில்லாதது, ரைட்டா? அது அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப அன்பின் அகலம்னு சொல்றது என்னத்தை காண்பிக்கிறது? ரைட்? ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன், ஜோதி ஹூல்னு சொல்றவர், ஒரு போதகர், அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் கடவுளுடைய சமூகத்துல இளைப்பாடுறார். அந்த போதகர் எழுதிய ஒரு அவருடைய பிரசங்கத்தை அவருடைய மனைவி ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் எழுதின குறிப்புகளை வைத்து ஒரு புத்தகமாக
எங்களுடைய கரங்கள்ல அது இப்ப இருக்குது. அது போதகர் சுரேஷ் கார்மேகம், அதே போல போதகர் ஜோதிகுலாவுடைய அண்ணன் போன்றவர்கள் சேர்ந்து இந்த புத்தகத்தை தந்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல அந்த 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 பிரசங்கத்தின் மூலம் அந்த ஜோதிஹூல் என்ற அந்த மன்னார்ல இருந்த அந்த போதகர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அன்பின் அகலம் எப்படி அது அளவு இல்லாததாக இருக்கிறது என்பதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல சுருக்கமான காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அப்ப அன்பின் அகலம்னு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அது பரந்தளவானது, பரந்தது. அதாவது அதுக்கு என்ன எப்படி சொல்றான்னு சொன்னா, கடவுளுடைய அந்த அன்பின் அகலம்னு சொல்லும் பொழுது எல்லா மக்கள் மத்தியிலும், இல்லையா, தமிழர்களாக எங்கள் மத்தியில மாத்திரம் அல்ல, எங்களை போல உலக ரீதியில எங்கெங்கயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத மக்கள், கண்ணுக்கு மக்களோட உறவாடாம தனியா வாழ்ற மக்கள் மத்தியில கூட கடவுளுடைய அன்பு என்ன செஞ்சிச்சு, அளவில்லாததாக அவங்க மத்தியில போனது. அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய அன்பு அகலமாக எல்லா மக்கள் மத்தியிலும் சென்று அவர்களை சந்தித்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய அன்பு அளவில்லாதது. அப்படி அளவில்லாம இருந்ததுனாலதான் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நானும் நீங்களும், இல்லையா? ஏதோ ஒரு தொங்கல்ல இயேசுனால யாருனே தெரியாது, இயேசுவாமினா யாருனே தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல கடவுளுடைய அந்த அன்பின் அகலம் எங்களை நோக்கி வந்தது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பின் நீளம் என்று சொல்லும் பொழுது அந்த நான் முத பார்த்த மாதிரி அந்த அன்புக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. நீளம் சொல்றது நீட்டமானது, லாங். அப்ப எங்க ஆரம்பிச்சு நாங்க முத பார்த்தோம், நித்தியத்துல ஆரம்பிச்சிச்சு அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு, இல்லையா? உலக தோற்றத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சுச்சுன்னு பார்த்தோம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில கடவுள் ஆரம்பிச்சுட்டார் அந்த அன்பு, இல்லையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. தாயின் வயிற்றிலே நாங்க உருவாகும் முன்னமே அவரால் அறியப்பட்டவர்களாக நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்க யாருன்னு தெரியாத காலத்திலேயே, எங்களுக்கு உருவம் இன்னது என்று எங்களுடைய உருவமே உருவாகாத காலத்திலேயே கடவுள் அந்த அன்பை அளவில்லாததாக ஆரம்பிச்சுட்டார். அந்த நீளம், அந்த அன்பின் நீளம் அங்க ஆரம்பிக்குது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பின் ஆழம்னு சொல்லும் பொழுது பாவிகள் மத்தியில இறங்கி வந்தார் என்று சொல்றாரு, இல்லையா? அதாவது கடவுள் மனுஷருடைய மத்தியில வர முடியாத பரிசுத்தமுள்ள கர்த்தர், நாங்க பார்த்த மாதிரி நாங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாங்க அசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்த சந்தர்ப்பத்திலேயே, அவருடைய அன்புக்கு எந்த விதமான செயல்களும் செய்ய முடியாத பாவிகளாய் இருந்த சந்தர்ப்பத்திலே, கடவுளுடைய கோபத்துக்கு மாத்திரமே உரியவர்களாக இருந்த சந்தர்ப்பத்துல கடவுள் மனிதனாக இறங்கி வந்தார், அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். ரொம்ப ஆழமான அவருடைய அன்பு என்பதை அங்க சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அன்பின் உயரம்னு சொல்லும் பொழுது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பு அளவில்லாதுன்னு சொல்லும் பொழுது அவர் எங்களை சந்தித்தார். அந்த அன்பு முடிவில்லாதது. அந்த அன்பு எந்த விதமான தகுதியும் அற்ற எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அன்பு கடைசியா நாங்க பார்க்கிறோம், உன்னதங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக எங்களை மாற்றியது. அதாவது அந்த அன்பின் உயரத்தை நாங்க எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார், இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கின்ற அந்த இடத்திலே நாங்களும் போய் வாழும்படியாக, அவரோடு ஜீவிக்கும்படியான அந்த உயரமான இடத்தை எங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். எனவே அன்பானவர்களே, இந்த அன்பு அளவில்லாதது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு சுருக்கமாக இந்த பகுதியை நாங்க கவனிச்சோம். தேவன் எங்கள் மீது கொண்ட அன்பு அளவில்லாதது. சுருக்கமா நாங்க மற்ற காரியங்களை பார்த்து நிறைவு செய்யலாம். கடவுளுடைய அன்பு நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தம் உள்ளது. மற்றதெல்லாம் ஓகே, மாறாத அன்புன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இல்லையா? இப்ப இங்க பரிசுத்தம் உள்ள அன்புன்னு சொல்லும் பொழுது என்ன நாங்க பாக்குறோம்னு சொன்னா, இப்ப நாங்க கவனிக்கிற காரியம் என்ன,
அன்பு ஒருவர் மேல வச்சிருப்போம்னு சொன்னா நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம்? அவருக்கு மன நோகிறபடி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அல்லது என்ன பிழை செய்திருந்தாலும் நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. அதுதான் அன்புன்னு நம்ம சில நேரங்கள்ல யோசிப்போம். இல்லையா? அல்லது அ மனநோகாதபடி எல்லாம் என்ன செய்தாலும் நாங்க ஒண்ணும் கணக்கெடுக்காம இருக்கணும். அதுதான் அன்பு. ரைட்? ஒரு விதமான புத்தி சொல்லுதலும் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான அன்புன்னு சிலர் நாங்க யோசிப்போம். ஆனா கடவுளுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது, எபிரேயர்ல நாங்க வாசிக்கிறோம் 12:6ல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ரைட்? அப்படி அவர் பரிசுத்தம் சொல்லும் பொழுது, அந்த அன்புன்னு சொல்லும் பொழுது, அந்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு? அந்த அன்பு பரிசுத்தமுள்ள அன்பாக இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். யாரை சிட்சிக்கிறாராம்? தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் சிட்சிக்கிறார். ரைட்? என்று ஆண்டவருடைய வசனத்துல பார்க்கிறோம். ரைட்? அதே போல நாங்க எபிரேயர்ல வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாங்க பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரா? சிட்சிக்கிறார். அப்ப நாங்க சிட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் எங்க மேல மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறதுனாலையும், அவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய மகனாக, மகளாக, இந்த வசனத்தை பார்க்க மகனையும் தண்டிக்கிறார்னு சொல்லும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எங்களை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறதுக்கான காரணம் என்னது? அவருடைய அன்பு பரிசுத்தம் உள்ளது. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க மாறணும், அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்க மாறணும் என்பதற்காக எங்க மேல அன்பு கொண்ட கர்த்தர் அந்த அன்பின் நிமித்தம் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். சரியா? அடுத்து நாங்க கவனிக்கிறோம், அவருடைய அன்பு பிரிக்கப்பட முடியாதது. நீங்க இதெல்லாம் எழுதி கொண்டா நல்லா நினைக்கிறேன். நான் ஓடி இருக்கு, நான் உங்களுக்கு பிறகு அனுப்பலாம். பிரிக்கப்பட முடியாத அன்பு. ரைட்டா? அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் நாங்க வாசிக்கிறோம். அங்க பவுல் எழுதும் பொழுது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்கப்பட முடியாத அன்பு. இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சதுல கொஞ்சம் காரியங்கள் நாங்க இதை பார்த்து கொண்டு வந்தோம். எப்படி அது பிரிக்க முடியாத அன்பாக இருந்தது என்பதை நாங்கள் கண்டோம். இங்க இன்னும் நாங்க தெளிவா பார்க்கிற வசனங்களின் மூலம் எந்த விதமான உபத்திரவமோ, எப்படியான வியாகுலம்னு சொல்லும் பொழுது பெரும் துன்பம், தாங்க முடியாத, சகிக்க முடியாத துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, பஞ்சம் ஏற்பட்டு சாப்பாடே இல்லாம போனாலும், உடுத்துறதுக்கு ஆடையே இல்லாம போனாலும், நாச மோசமோ அல்லது பட்டயமோ, எந்த யுத்தம் அந்த யுத்தத்துல நாங்க எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ரைட்டா? அப்ப பிரிக்க முடியாத அன்புன்னு சொல்லும் பொழுது எந்த விதமான காரியமும், பூமியில இருக்கின்ற எந்த விதமும், நாங்க வாசிச்சோம், உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், எந்த விதமான விஷயமும் கடவுளுடைய இந்த அன்பை விட்டு எங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த உன்னத பாட்டுல அந்த வசனங்களை வாசி நாங்க தியானிச்சதை போல அந்த அன்பு எங்கள் மேல பற்றி இருக்கின்ற, எங்களை பிடித்து கொண்டிருக்கின்ற, எங்களாலேயே தள்ளி வைக்க முடியாத அவருடைய அனாதி அன்பாக இருக்கிறதுனால எந்த விஷயமும் அவருடைய கரங்கள்ல இருந்து எங்களை பிரித்து கொள்ள முடியாது. இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும் எல்லாமே அடங்கிட்டு அதுல. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாதா? நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு உறுதியை கொடுக்குதுன்னு பாருங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. அன்பானவர்களே, கடவுளை ஆராதிக்கிற அந்த ஆராதனை எவ்வளவு ஒரு மேன்மையான உன்னதமான ஆராதனைன்னு பாருங்க. கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு விஷயமும் எங்களை அவரோட அன்பை விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்க மாட்டாது என்றதை இந்த வசனங்களுக்கு கூடாக தெளிவாக சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்?
இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு யோவான்ல நாங்க வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க 28ஆம் வசனத்துல, ஒருவனும் கடைசி வசனத்துல கடைசி பகுதி, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒன்று எங்களை விட்டு பிரிக்காதுன்னு ரோமர்ல வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கைகள்ல இருந்து அவர் யார் மேல அன்பு வச்சிருக்க அந்த அன்பானவர்களை என்ன செய்ய முடியாதா? பறித்து கொள்ள முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும், ரைட்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ஒன்றும் பிரித்து கொள்ள முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கடவுளுடைய அந்த அன்பான கரத்துக்குள் உறுதியாக முத்திரை போடப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாங்க அவரால் அந்த அன்பு கூறப்பட்டு அவரால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். கடைசி ஸ்லைடுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அந்த அன்பு மாம்சமான அன்பு. இப்ப மாறாத அன்புன்னு நாங்க பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நித்திய அன்புன்னு நாங்க பார்த்தோம் இல்லையா? பிரிக்க முடியாத அன்புன்னு நாங்க பார்த்தோம். இங்க நாங்க பார்க்கிறோம், அந்த அன்பு எங்க வெளிப்பட்டுச்சு? இதுக்கு விளக்கம் கொடுத்தவங்க எழுதுறாங்க, அந்த அன்பின் உச்சகட்டம் என்ன நடந்துச்சா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரியா? இப்ப இந்த அன்பு உச்சகட்டமாக ரொம்ப மேன்மையாக மனிதன் கண்டு அனுபவிக்கும்படியாக தேவன் என்ன செய்தாரா? தன்னுடைய குமாரனை சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுக்க அவர் தீர்மானம் செய்தார் இல்லையா? அதாவது அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக என்ன செய்யறார்? அவர் மாம்சமாக பூமிக்கு வருகிறார் என்பதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. அப்ப அந்த அன்பு மாம்சமானது. அந்த அன்பை நாங்க கண்டோம்னு சொல்லி சீஷர்கள் எழுதுறாங்க. அவரை நாங்க தொட்டோம், அவரை நாங்க பழகினோம், அவரை நாங்க அனுபவிச்சோம்னு சொல்றாங்க இல்லையா? பாருங்க, பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் யார்? அவர் பிதாவான சொல்லும்போது குமாரனானவர் இயேசு கிறிஸ்துவான பூமிக்கு வந்ததுக்கு வந்தோன்னு அவர் என்ன சொல்றாரு? பிதாவானவர் என்னுடைய தகப்பன், ரைட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த பிதாவானவர் யாரு? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற இல்லையா, சர்வலோகத்தின் அதிபதியாக இருக்கின்ற கர்த்தர் இல்லையா? அப்ப அவருடைய குமாரனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது இல்லையா, ஒரு ராஜாவுடைய மகன் பூமியில இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது எல்லா துன்புறுத்தல்களுக்கும் ஏசாயால வாசிக்கிற மாதிரி எல்லா பாடுகளும் துக்கங்களும் சுமந்தவராக, தழும்புகளை சுமந்தவராக, ரைட், தாகம் உடையவராக, ரைட், தலை சாய்க்க கூட இடமில்லாதவராக, ரைட் இருக்கிறார். என்ன செய்யறாரு? அவரு தன்னுடைய முகத்தை கொடுக்கிறாரு. பாவியான மனிதன் காரி துப்பும்படியா, தன்னை அடிக்கிறதுக்கு, தன்னை அறையிறதுக்கு, தன்னை கொட்டுகிறதுக்கு, தன்னை முழுவதுமாக அந்த ராஜாவின் மகன், ரைட், குமாரன் தன்னை விட்டு கொடுக்கிறார். வேதவசனம் சொல்லுது, சிலுவை பரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார்னு சொல்லப்படுகிறது. ரைட். எனவே அன்பானவர்களே, இது அவ்வளவும் ரைட், ஒரு மயிர் கத்தரிக்குள்ளனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற அந்த ஆடை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் ரைட் தன்னை முழுவதுமாக கொடுத்தவராக இருந்தார். காரணம் என்ன? மாம்சமான அன்பு. அந்த தேவனுடைய, கடவுளுடைய, நம்ம மேல வச்ச தேவனுடைய அன்பின் அந்த உச்சம் அது. ரைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த உச்சக்கட்ட அன்பை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இந்த அன்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கிரேக்க மொழியில சொல்றாங்க அகாபே அன்பு. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க படிச்சிருக்கோம் அகாபே அன்பு. அதாவது அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, எதிலும் கவரப்பட்டு அல்லது கட்டாயத்தினாலே கொடுக்கப்படுற அன்பு அல்ல. பிதா சொல்ற, நீ கட்டாயம் போயிட்டு இவங்க மேல நீ அவங்கள அன்பு செலுத்தணும்னு சொல்லி அடிமைப்படுத்துற மாதிரி குமாரன் அனுப்பிடல இல்லையா? அது அகாபே அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்களின் நன்மையை நோக்கமாக கொண்டு, சரியா, மற்றவர்களுடைய நன்மை, ஆவிக்குரிய நன்மையை முழுவதுமான நோக்கமாக கொண்டு விருப்பத்துடன் தானாகவே முன்வந்து
பலியாக கொடுக்கப்படுகின்ற சுயநலமற்ற அன்பு தேவனுடைய அன்பு. ரைட்? எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த அன்பை நாங்க ருசி பார்த்தோம் இல்லையா? அந்த அன்பை நாங்க ருசி பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு, ரைட், ரோமர்ல வாசிக்கிறோம், இந்த அன்பு, இந்த அகாபே அன்பு உங்களுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆவியானவர் மூலம். ரைட்? எனவே அந்த ஊற்றப்பட்ட அன்பை எங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பை நீங்க என்ன செய்யுங்க? ரைட்? மனுஷனுடைய அன்பு போல அல்ல, இது அகாபே, தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் சகோதரர்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளுங்கள். ரைட்? நீங்க உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ரைட்? தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பாக இது இருக்கணும். ரைட்? பழி செலுத்துகின்ற, ரைட், விருப்பத்துடன் கொடுக்கின்ற அந்த அன்பை, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாங்க பிராக்டிஸ் பண்ணுகின்ற, கடவுளுக்கு நன்றியாக, கடவுளுக்கு மகிமையாக வாழுகின்ற விதமாக நாங்க அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல நாங்க கவனிக்கிறோம். எனவே நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி முழுமையாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாங்க 100% அறிந்து கொள்ள முடியாது. எனவே அவருடைய விருப்பத்தின்படி அவர் எவ்வளவு எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு தூரம் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள, அவரை அனுபவிக்க முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ற நேரம். நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க புதுசா கற்றுக்கொண்ட அல்லது உங்களுடைய சிந்தனையில தோன்ற காரியங்களை இந்த நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நாங்க ஜெபிச்சு நேரத்தை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ. ஹலோ, நான் பேசுற விளங்குதா? நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் கற்றுக்கொண்ட, புதிதாக தெரிந்து கொண்ட அல்லது கருத்துக்கள் இருந்தா நீங்க தயவாக பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜெபித்து நிறைவு செய்யலாம். யசோ பேசுறது விளங்கல யசோ எனக்கு. மற்றவங்களுக்கு விளங்குதா யசோட சவுண்ட்? கேக்குதா? இப்ப சரி. ஓகே. கடவுளுடைய அன்புன்றது எப்பயுமே படிக்கக்கூடிய ஒரு பாடம். அவர் எப்பயுமே அன்புக்கு இலக்கணம் கடவுள் தான் சொல்லுவாங்க. அப்ப தேவன் ஒரு அன்பை ஆரம்பிச்சவரும் அவர் தான். அப்ப அவருடைய அன்பு நித்தியமானது, மாயம் அற்றது, அழிவில்லாதது. நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவருடைய அன்பை எங்களை சந்தித்தது என்றதுதான் உண்மை. அந்த பாடங்களை படிக்கக்கூடியதா இருந்துச்சு. அவருடைய அன்பு அவருடைய மகிமையை துறக்க செய்தது. எங்கள் மேல வச்ச அவருடைய அன்பு. அதே நேரம் தன்னுடைய மகனை கைவிட செய்தது அவருடைய அன்பு. அடுத்தது எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஏழ்மையின் கோலமாக அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு எங்களை மீட்க வேண்டும் என்ற அந்த அன்பு அவரை அவருடைய கடைசி உடம்புல இருக்கிற ரத்தத்தை மட்டும் சிந்த வைத்தது. அப்ப அந்த பாடங்களை படிக்கிறதுன்றது என்னுடைய அன்புக்கு ஈடாக வேற எதுவுமே இல்லைன்றது நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு பாஸ்டர். திரும்பவும் என்னுடைய அன்பை குறிச்சு நாங்க படிச்சது. தேங்க்யூ. வேற யாரும்? பாஸ்டர், இந்த புதிய வருஷத்துல எங்களுக்கு இன்னும் மற்றவர்கள்கிட்ட அன்பு கூற வேண்டுங்கிற ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டதுக்காக கடவுளுக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்றேன். கர்த்தருக்கு சோஸ்திரம் பாஸ்டர். கடவுளுக்கு நன்றி. நாங்க கடவுளுடைய அன்பை
ருசி பார்த்து அதை கற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு விளங்கிக் கொள்ளும் பொழுது கடவுளுடைய எதிர்பார்ப்பு, அந்த அன்பை நீங்க மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்றது, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நாங்க கற்றுக்கொள்றோம், உந்தப்படுறோம். தேங்க்யூ. வேற யாரும் நீங்க? தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாள்ல நல்ல ஒரு அருமையான பாடத்தை படிச்சோம் அன்பை பத்தி. அதாவது பாஸ்டர், எங்களோட இருதயத்துல அந்த தேவனுடைய குணாதிசயமான அந்த அன்பு இருந்தா தான் பாஸ்டர் எங்களுக்கு உண்மையிலே மற்றவர்களோட விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை இருக்கும். எங்களுக்கு ஏதாவது மற்றவர்கள் ஏதாவது எங்களை மனவேதனைப்படுத்தினாலும் நாங்க உடனே அதை மன்னித்து அவர்களை நாங்க மறுபடியும் அவர்களோட சிநேகமாகும். அந்த அன்பு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. இந்த அன்பு நாங்கள் ஒப்புரவாகிற அன்பாக இருக்கிறது என்றதை அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. வேற யாரும்? நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இந்த பாடத்துக்காக. மனுஷட்ட அன்பு நாங்க பெறுறதுக்கு நாங்க படிச்ச மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க கவரப்படுறோம், இல்லாட்டி நாங்க ஏதாவது ஒரு தூண்டல் இருக்கணும். ஆனா கடவுள் எங்களை பேர்ல வச்ச அன்பு நாங்க எங்களோட எந்த நன்மையோ இந்த நல்ல குணாதிசயங்களோ இல்லாம அது மாறாக அவருடைய கிருபையாக இருக்குது. உண்மையா அவருடைய கிருபை எங்களை மேல எவ்வளவு பெரிதாக இருக்கு நாங்க கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நாங்க உண்மையா நிறைய தெளிவா கற்றுக்கொண்டேன். அப்ப அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் தெளிவா நான் இந்த அன்பை குறிச்சு கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அப்ப அன்பை குறிச்சு நாங்க கற்றுக்கொள்ள நிறைய கடவுள் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்காரு, எங்களை மேல எவ்வளவு இறக்கமுள்ளவராக கிடைச்சிட்டு அந்த பரிசுத்தமான அன்பு அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு சொல்லி நாங்க எடுப்போம். அன்பு வச்ச நாங்க மத்தாக்கள் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம், தண்டிக்க மாட்டோம், ஒண்ணும் கேட்க மாட்டோம்னு. ஆனா கடவுளுடைய வசத்தை நாங்க கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிரிச்சிட்டு சேர்த்துக் கொள்கிறார். அப்ப அன்பின் நிமித்தமாகத்தான் கடவுள் எங்களை சிரிச்சிக்கிறாரு, எங்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறாரு. மற்றது அவருடைய அன்பு சிலுவையில நாங்க பாக்குறோம். அதுல அன்பின் செயல்பாடு உண்மையா அவர் எங்களுக்காக சிலுவையில மறைத்திருக்காவிட்டால் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நித்திய நம்பிக்கை எங்களுக்கு இல்லாம இருக்கும். அந்த மாறாத அன்பு, அகாப்பி அன்பு அவரும் விரும்புறாரு, நாங்களும் அந்த குணாதிசயத்துல வளரணும்னு கடவுளுக்கு நன்றி சொல்றோம். நன்றி. அவருடைய பரிசுத்த இந்த அன்பு இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய தன்மைகளுக்குள்ள எங்களை ஒரு தகப்பன் பிள்ளையில நடத்துற மாதிரி நடத்துதுன்னு சொல்லி தேங்க்யூ. ரைட். வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல ஒரு ஆரம்பம் பாஸ்டர். இதுல நான் பார்க்க நேரம் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அன்பை உண்மையில பெரிய ஒரு இதா இருந்தது. என்னன்னா யோவான் மறுதளிச்ச யூதாஸ் காட்டி கொடுத்து எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் அந்த ஆதியிலே வைத்த அந்த அன்பை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவர்கள் இப்படி மனிதர்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் அந்த அன்பில இருந்து மாறாம இருந்தார். சில நேரங்கள்ல நாங்க காட்டுற அன்பு சில நேரங்கள்ல ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் மட்டும் நாங்க இருப்போம், அதுக்கு பிறகு எங்களுக்கு சொல்லுவோம் நாங்க பொறுக்கே இல்லாம சில நேரங்கள்ல விட்டு விலகி போயிடுவோம். ஆனா கடவுள் அந்த சிலுவை மரணம் வரைக்கும் அவருடைய அன்பை எப்படியும் வெளிக்காட்டி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்னும் எங்களோட அந்த அன்பை பரிசுத்தத்துக்குள்ள வளருவதற்கு அந்த அன்பை இன்னும் அதிக காட்டிக்கொண்டு அந்த அவருடைய பரிந்து பேசுகிற அந்த அன்பை இன்னும் வெளிப்படுத்தி நிச்சயமாக அது நம்முடைய எல்லா தன்மைகளையும் புரிந்து கொண்டே தேவன் நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்ம மேல வச்சிருந்த அன்பு குறைந்து போகாத அன்பாக இருக்கிறது. தேவனுக்கு நன்றி. ரைட். நல்லது. அப்படி வேற யாரும் இல்லாத பட்சத்தில் நாங்க ஜெபம் செய்து இந்த நேரத்தில் சுமித்ரா பாஸ்டர் கடவுளோட அன்பை நாங்க பார்க்கும்போது அவர் எங்களை பாவியா இருக்கும் போதே தெரிந்து கொள்றாரு. அப்ப அவருடைய வசனம் சொல்லுது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர்கள் சொல்லுது. அப்ப நாங்க கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அப்ப அவருடைய அன்பை நாங்க ருசி பார்க்கறதுக்கு கர்த்தர் எப்போதும் எங்களோட கூட இருக்கிறாரு. அந்த நாங்க அவருடைய அன்பை அதிகமா ருசி பார்க்கிறோம். அதே போல அவருடைய அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்க முடியாது, எந்த பசியோ அந்த வசனம் பாஸ்டர். அது போல அவருடைய அன்பினாலே நாங்க பிழைச்சிருக்கிறோம். அப்ப அவருடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டாரு. அவருடைய அன்பு கீழாக வேற எந்த ஒரு அன்பும் இல்லைன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன்.
உண்மையா கடவுள் எங்களை பிடிச்சுக்கிட்டாரு. அந்த அன்பு பிரிக்க முடியாத அன்பு. இந்த பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ ஒரு நாள் நான் உன்னைய விட மாட்டேன் என்ற அந்த அன்பு எவ்வளவு நம்ம 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 எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்றத உணர்ந்து கொள்ள முடியுது இந்த வார்த்தைகள் நாங்க படிக்கும் பொழுது. சுமித்ரா சொன்ன மாதிரி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாங்க விளங்கிக் கொள்றோம். தேங்க்யூ. நல்லது. நாங்கள் அடுத்த வாரத்துல இன்னும் ஒரு குணாதிசயத்தோடு நாங்க இதெல்லாம் சுருக்கமா தான் படிக்கிறோம். இன்னும் அன்பை குறித்து நிறைய படிக்கலாம். ஆனா நாங்க சுருக்கமாக அவருடைய தன்மைகளை நாங்க படிச்சு கொண்டு வரோம். நல்லது. நாங்க ஜெபத்தோடு இந்த நேரத்தை நாங்க நிறைவு செய்யலாம். அருள், நீங்க அப்ப ஆரம்பமாக இந்த நாள்ல கடவுளுடைய கருத்துல ஒப்புவித்து நீங்க ஜெபிங்க. தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யுங்க. அருள். மைக் ஒன்னும் ஆகல. ரைட். அப்ப ஓகே. யசோ, நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சு நிறைவு செய்வோமா? பாஸ்டர் எனக்கா சொன்னீங்க இல்லையா? அருள், உங்களுக்கு தான். சரி. ஓகே. உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தரே, அருமையான இந்த ராத்திரி வேளையிலே சுவாமி உங்களுடைய வார்த்தை மூலம் தேவனே நீர் எங்கள் கற்பித்த காரியங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே சுவாமி, உம்முடைய அன்பை ஆண்டவரே யாரோடும் ஒப்பிட முடியாத படிக்க ஆண்டவரே, அதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இப்பொழுது வரைக்கும் இதை காட்டிக் கொண்டிருக்கப்படி இருக்கோம் சுவாமி. தேவனே, நாங்கள் எப்படிப்பட்டோர் என்பதை நீர் அறிந்திருக்கே சுவாமி. ஆண்டவரே, அன்று பேதுருக்கு கூறிய பிரகாரம் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று கேட்டபொழுது உண்மை நேசிக்கிறேன் என்று சொன்னான். ஆனாலும் ஆண்டவரே, திரும்ப திரும்ப கேட்ட அவருடைய இருதயத்தை ஆண்டவரே குத்தும்படிக்கு அந்த வார்த்தை இருந்தது சுவாமி. அதே வண்ணமாக ஆண்டவரே அனுதினம் நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தராய் இருக்கே சுவாமி. அந்த அன்பின் நிமித்தம் நீர் காட்டிய அந்த அன்பின் நிமித்தம் மற்றவர்களோடு ஆண்டவரை பழக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் சுவாமி. தேவனே, ஏற்றுக்கொள்கிற அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அளவிட முடியாத அன்பு உம்மிடத்திலே இருக்குது சுவாமி. யாரோடும் ஒப்பிட முடியாத அன்பு ஆண்டவரே நீர் கொடுக்கிறதாக இருக்கு சுவாமி. தேவனே, நீர் ஆண்டவரே நல்லவர் என்பதனால் ஆண்டவரே இந்த நாடும் இந்த தேசமும் ஆண்டவரே இந்த உலகமும் அதே போன்ற ஆண்டவரே பாவிகளும் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தம் ஆண்டவரே நீ பரிந்து பேசிக்கொண்டு எங்களுக்கான அந்த அன்பை ஆண்டவரை அனுதினமும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் எவ்வளவு பெரிதாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரை நீர் அழைக்கிற தேவனாக இருக்கே சுவாமி. அதிகாரத்தின் நிமித்தம் அல்ல சுவாமி, அன்பின் நிமித்தம் ஆண்டவரை நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் இதற்காக கூட நன்றி சொல்கிறோம். தேவனே, மென்மேலும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள் வாழ ஆண்டவரே உமக்குள் பயணிக்க எங்களை ஆண்டவரே ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சரியான விதத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அது மற்ற இடத்திலே நாங்கள் காட்டும் அளவுக்கு ஆண்டவரே எங்கள் வழிகளை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆமென். ஆமென். Thank you, Arun. எல்லாருக்கும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless. Thank you, Pastor. God bless. Thank you. God bless. Thank you, Pastor. God bless. Thank you, Panplayamo. Thank you. God bless. Thank you, Pastor. Thank you, Ashok. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். லீவ் பண்றேன். Bye, Mami. Thank you. God bless.